நீங்க போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து அவங்க முதல்ல அங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இங்க வராங்க, இங்க இருந்து அங்க போல அவங்க. நீங்க ஏன்னா இங்க இருந்து அங்க போயிருந்தா கருண் நாயர் எப்படி நீங்க உட்கார வைக்க முடியும்? சோ நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு வேல்யூ கொடுக்கல, உங்களோட பிளேயருக்கு பிராக்டிஸ் கொடுக்க பாக்குறீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க? நாளைக்கு சப்போஸ் வந்து 2 மேட்ச் ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஆடிட்டு மும்பை வந்து ரோஹித் சர்மா 3வது மேட்ச் டிராப் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? இதை வந்து நேஷனல் செலக்டர்ஸ் எடுத்துப்பாங்களா மனசுல? அஜித் அகர்கர் நோட் பண்ணுவாரா? இதை 2 மேட்ச் சும்மா கில்ல ஃபெயில் ஆறாருன்னு வச்சுக்கோங்க, டிராப் பண்ற தைரியம் இருக்கா இவங்களுக்கு? அதான் சொல்றேன், இது வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சொல்றது, அது பேஸ் பண்ணி நாங்க பண்றோம்னு சொல்றதுலாம் பார்ஸ். இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற விஷயம். இவங்க டீமை எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ரன்னு காமிப்பா அவங்க கண்ணில் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துண்டு தூக்கடாவெல்லாம் பாவம் போட விட்டு இதை அடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. நம்மளுங்க ஆஹா அங்கேயும் அடிக்க மாட்டேன்னு தான் இருக்காங்க.